வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் தினம்தோறும் மாலை 3:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்து வருகின்றது. அதன்படி நாளை ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி புதன்கிழமைக்கான தரிசன டிக்கெட்டுகள் அனைத்தும் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று மதியம் 3:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த தரிசனங்கள் அனைத்தும் திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் மற்றும் அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிய இடங்கள் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 14,000 தரிசனங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்திருந்தது. இதில் நாளை தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 10 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் அடங்கும். அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்லும் பக்தர்களுக்கு நாளை தினத்திற்கு மொத்தமாக 3000 தரிசனங்கள் பக்தர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் நாளை தினத்திற்கான மதியம் 12 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. இன்று இரவு 7:15 மணிக்குள்ளாகவே நாளை தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சௌதர்ஷர்களும் திறந்துவிட்ட சூழலில் தற்போது திருப்பதியில் கவுண்டர்கள் அனைத்தும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை மாலை மதியம் 3:30 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செல்ல வரும் பக்தர்களுக்கான திவ்தர்ஷன டோக்கன் பூதேவி வளாகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று இரவு 8:30 மணி நேர நிலவரப்படி நாளை தினத்திற்கான மதியம் 3 மணி முதல் இரவு 9 மணி வரையிலான புக்கிங் சீட்டுகள் சென்று கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் பக்தர்கள் அலிப்பிரி நடைபாதை வழியாக செல்ல விரும்பினால் இரவு 9 மணிக்கு மேல் பக்தர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் அலிப்பிரி நடைபாதையில் ஏற அனுமதி வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் சிறுத்தைகள் நடமாட்டம் நடைபெற இருப்பதன் காரணமாக பக்தர்களை இரவு 9:30 மணிக்கு மேல் அலிப்பிரி நடைபாதையில் செல்ல அனுமதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் 12 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுடன் வரும் பெற்றோர்கள் மதியம் 2 மணி வரை மட்டுமே மலையேற அனுமதி வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மதியம் 2 மணிக்கு மேல் பக்தர்கள் குழுக்களாக மட்டுமே அலிப்பிரி நடைபாதையில் மலையேற அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இது போன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆன சூஸ் செய்யும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற ஒழிக்கும் மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் குறி சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.